சீக்கிரம் மாறும் மாறனாகா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1851வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 4வது மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்களில் அநேகர் இந்த காலை மன்னா செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். பலர் எங்களிடம் சொல்லும்போது இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் இதய துடிப்பும் எங்களுக்கு உண்டாகிறது. தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வருகின்ற வசனங்கள் அநேகரோடு பேசும்படியாக, இந்த வசனம் அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக, ஊழியக்காரங்க குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதோடு சேர்த்து மூத்த ஊழியர்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக கர்த்தர் இன்னும் அவர்களை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற எல்லா மூத்த ஊழியர்களையும் தேவன் பாதுகாப்பாராக, பயன்படுத்துவாராக, சுகம் கொடுப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பவில்லை. சீசர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததினால் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். தோமா இந்த செய்தியை கேட்கிறார். இயேசுவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன உடனே தோமா இதை நம்பல. 8 நாள் அளவும் அவருடைய வாழ்க்கையில சமாதானம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை. நான் இயேசுவை கண்ணால பார்த்த பிறகுதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா நினைக்கிறார். 8 நாளைக்கு அப்புறம் தோமாவுக்கு இயேசு நேரடியாக அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. அப்பொழுது இயேசு சொல்றாரு, என் கரத்தை பார், என் விலாவிலே உன் கரத்தை போடு, இப்படிலாம் காயங்களை காமிக்கிறார். இப்பொழுது தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருங்கிறார். இன்னைக்கும் சில நேரங்கள்ல சிறந்த தோமாவை போலதான், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆண்டவர் நன்மை செய்தா நான் அவரை பின்பற்றுறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த காரியத்துல அற்புதம் செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்புறேன். இப்படி சொல்ற மக்கள் எல்லாம் அவிசுவாசியா இருக்கிறார்கள். அதாவது இயேசுவை அறியாமல் இருந்து இந்த வார்த்தை சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டவரை முழுசா அறிஞ்சிருந்து ஆண்டவருக்கா வாழ்ற, ஆண்டவருக்கா ஊழியம் செய்கிற சிலர் இப்படி சொல்லுவாங்க, இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யட்டும், இதுல எனக்கு நல்ல சுகம் கொடுக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு திருமண தடையை மாற்றட்டும், என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னா நான் அவரை நம்புவேன், அவரை விசுவாசிப்பாங்க. இந்த தோமாவுக்குள்ள இருந்த இந்த அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. இயேசு அதான் சொன்னாரு, விசுவாசியா இருந்தார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை முழுசா விசுவாசிக்கணும். 29வது வசனத்துல இங்க சொல்லியிருக்காரு, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம வாழ்க்கையில காணாதிருந்து விசுவாசிக்க முடியுங்களா? அது பாக்கியவான்கள். அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி நீங்களும் நானும் போய் பார்த்தது கிடையாது. படத்துல பார்த்துருக்குறோம், சொல்றத கேட்டிருக்கிறோம். ஆனா என்ன செய்யறோம்? அமெரிக்கா இருக்குன்னு நம்புறோம். அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். காணாது இருந்து விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் பாக்கியவான்கள். கண்டதினால் விசுவாசித்ததுனால அதுல நன்மை இருக்கு. ஆனா அதை விட காணாது இருந்து விசுவாசித்தா அதான் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை இன்னைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை இக்கட்டு, சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், உபத்திரவம், சில காரியம் நடக்கவே நடக்காது. இப்படிப்பட்ட பாதையின் வழியா நம்ம சென்று கொண்டிருக்கலாம்.
இயேசுவை அதிகமா விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு காரியத்து நடக்கணுமா, இயேசுவை 100% விசுவாசிங்க, அவர் அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஊழியம் செய்யலாம், நல்லா இயேசுவுக்காக வாழ தீர்மானித்து அவர் பாதையில பின்பற்றி நடக்கலாம். சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இயேசுவை நல்லா விசுவாசிப்போம்னா நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் தோமா வீட்டிலிருந்த இயேசுவை நம்பினா, அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். தோமாவுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதனால இயேசு அப்படியே விட்டுறல. சரி, வந்தா வராட்டா போறான், நம்புறான் நம்பாட்டா போறான் இல்லை, அவனை எப்படி விசுவாசிக்க வைக்கணுமோ அப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வைத்தார். நேரடியாக சென்றார். உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நிச்சயமா அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்துல நன்மை செய்வார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், இயேசுவுக்காக வாழ்வீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க எங்களுடைய அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. இன்னும் உம்மை அதிகமாய் விசுவாசித்து உம்முடைய அடிச்சுவர்களை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தை தீவிரமாய் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க ஆளுகை, உங்க பிரசனம் இந்த நாளில் நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா மூத்த ஊழியர்கள் மீது உங்களுடைய கரம் இருக்கட்டும், சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்யட்டும். தொடர்ந்து ஊழியங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அடையாள ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.